Have a stupendous day, dear children. Today, from your Standard 5th Science, Term 2, Unit 2 Water, we'll continue with the remaining part, Part 2. In this video, we'll learn about the water management. How we can manage the water efficiently and protect it. We know that about 97% of the total water is salty. நம்ம earthல இருக்கிற வாட்டரில் 97% ஆஃப் வாட்டர் வந்துட்டு என்ன வாட்டர்? சால்ட் வாட்டர். இட் இஸ் ஃபவுண்ட் இன் sea and oceans. These water cannot be used for drinking and irrigation. So salt water we cannot use for drinking and irrigation. See, it is depicted in the picture. Green color pictureல depict பண்ணியிருக்காங்க. இதில் 97% ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஓஷன் வாட்டரும் sea வாட்டரும் ரொம்ப சால்ட்டியாக இருக்கும், செலைன் வாட்டராக இருக்கும். அதனால் நம்ம இதை ட்ரிங்கிங் பர்பஸ்க்கோ இரிகேஷன் பர்பஸ்க்கோ ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட் ஆஃப் த 3% வாட்டர் வந்து மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர். ரிமைனிங் 3% மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் அபவுட் 68.7% வந்து கிளேஷியர்ஸாகவும் ஐஸ் கேப்ஸாகவும் இருக்குது. கிளேஷியர்ஸ்னால் கான்ஸ்டண்ட்டாக ஐஸ், ஒரு சூப்பர் பெரிய ஐஸ்பர்கு கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்ருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கிளேஷியர்ஸ். ஸோ கிளேஷியர்ஸாகவும் ஐஸ் கேப்ஸாகவும் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் 3% தான். அந்த 3%ல் 68.7% வந்து ஐஸ் கேப்ஸாகவும் கிளேஷியர்ஸாகவும் இருக்குது. அபவுட் 30.1% வந்து கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. ஸோ ரிமைனிங் 30.1% கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. அதில் மிச்சம் இருக்க சர்ஃபேஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா 1.2% மட்டும்தான் சர்ஃபேஸில் இருக்கும், அபவ் த சர்ஃபேஸ். அதில் 12%, 1.2%ல் 0.9% வந்து சாயிலில் மாய்ஸ்சராகவும், வாட்டர் லெவல் நிறையா இருக்கிற சாயிலாகவும், ஏரில் வாட்டர் வேப்பராகவும், அப்புறம் மற்ற ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸில் வாட்டர் இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துனா தான் 0.9%. ரெஸ்ட் 0.3% பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ரெஷ் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லுவோம். 0.3% அது எங்கெல்லாம் இருக்குது? ரிவர்லேயும் லேக்லேயும் இருக்கிறது வெறும் 0.3% ஆஃப் வாட்டர் தான். இட் அமௌண்ட்ஸ் டு அபவுட் 700th part of 1% ஆஃப் டோட்டல் வாட்டர் அவைலபிள் ஆன் earth. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? டோட்டல் வாட்டரில் 700 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னா டோட்டல் வாட்டர் பாடிஸை, அதில் 1% மட்டும்தான் இந்த லேக்ஸ்லேயும் ரிவர்ஸ்லேயும் இருக்கிற வாட்டர். ஸோ இட் இஸ் கிளியர் தட் வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, பிளான்ஸ்க்கு, அனிமல்ஸ்க்கு, மற்ற எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது earthல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல 1.2%, அந்த 1.2%ல் 69% கிரவுண்ட் ஐஸாகவும், கிரவுண்டு கடியில் ஐஸ் க்யூப்ஸாக, அதுக்கு பேர் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மாஃப்ராஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா 69% இருக்குது. ஐ ஷோ யூ த பிக்சர் ஆஃப் பெர்மாஃப்ராஸ்ட். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் பெர்மாஃப்ராஸ்ட். இந்த பெர்மாஃப்ராஸ்ட்டுங்கிறது ஐஸ் க்யூப்ஸ் ரொம்ப ஆஃப்டர் மெனி இயர்ஸ் கழிச்சு மவுண்டேனியஸ் ரீஜனில் எங்கே ஸ்னோ ஐஸ் க்யூப்ஸ்லாம் நிறையா இருக்குமோ அந்த ரீஜனில் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் அந்த சாயில் வந்துட்டு அப்படியே ஐஸ் ராக்காக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு மேலே சாயில் லேயர் டெபாசிட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பெர்மாஃப்ராஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேயரை தான் பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ யூ அனதர் பிக்சர். சி, லுக் ஹியர். ரொம்ப இயர்ஸாக ஐஸ் கியூப் இந்த ஒயிட்டாக தெரியுதுல்ல, இது எல்லாமே பெர்மாஃப்ராஸ்ட். ஸோ ஃப்ரம் திஸ் டேபிள் இந்த டயக்ராமில் பாருங்கள், கிரவுண்ட் வாட்டரும் பெர்மாஃப்ராஸ்ட்டும் 69% இருக்குது. இந்த 1.2ல் 69% கிரவுண்ட் வாட்டராக இருக்குது. ரிமைனிங் லேக் வாட்டர் வெறும் 21%. அப்புறம் ரிமைனிங் பர்சன்டேஜ் எல்லாமே அட்மாஸ்பியரில் வாட்டர் வேப்பராகவும், லிவிங் திங்ஸில் 0.2% ஆகும், ரிவரில் 0.49% ஆகும், ஸ்வாம்ஸில் 2.6%, சாயில் மாய்ஸ்சரில் 3.8% ஆகும் தான் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அபவுட் 70% ஆஃப் த வாட்டர் வந்துட்டு லிவிங் பீயிங்ஸில் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் கன்சியூம்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் க்ரோயிங் க்ராப்ஸ். Now we'll see how we can manage the water. Water management na enna, it is an activity of planning,
developing and managing the optimum use. Optimumனா best use of water resources. நம்மளுக்கு இருக்கிற வெரி மினிமம் வாட்டர் ரிசோர்ஸை எப்படி நாம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, அதை எப்படி பிளான் பண்ணி எப்படி அதை டெவலப் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் விச் இஸ் ஆப்டைன் நேச்சுரலாக வாட்டர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா ஐஸ் ஷீட்ஸ் ஆகும், ஐஸ் கேப்ஸ் ஆகும், கிளேஷியர்ஸ் ஆகும், பனிப்பாறை அதான் கிளேஷியர்ஸ், ஐஸ்பர்க்ஸ், பனிக்கட்டி, பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இப்படியெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் டிசால்வ்டு சால்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஆல் த பர்பஸஸ். நவடேஸ் நம்மளுக்கு இனஃபாக ரெயின்ஃபால் கிடைக்கிறதே இல்லை. ஒன்லி ஃபியூ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. அதனால் நிறைய ரிவர்ஸ்லாம் ட்ரெயின் ஆயிடுது. ட்ரெயின்னா ரன்னிங் அவுட் ஆஃப் வாட்டர், ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர், வாட்டர்லாம் சீக்கிரமாக வடிஞ்சிருது. தட் இஸ் கால்ட் ட்ரெயினிங். ஸோ ரிவர்ஸ்லேயும் வாட்டர் கிடையாது பிகாஸ் லேக் ஆஃப் ரெயின்ஃபால். அதனால் இந்த ரெயின்ஃபால் வந்துட்டு எதனால் வரதில்லை? பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் சேஞ்சஸ். ஸோ வி டோன்ட் ஹாவ் வாட்டர் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். லேக்ஸ்லேயும் பாண்ட்ஸ்லேயும் கூட வாட்டர் இப்போல்லாம் இருக்கிறதில்ல. ஸோ பீப்புள் இன் மெனி கண்ட்ரீஸில் இருக்க பீப்புள் எல்லாம் தே சஃபர் வித்தவுட் வாட்டர் ஈவன் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ். அவங்களோட டெய்லி யூஸ்க்காக வாட்டர் இல்லாமல் ரொம்பவே சஃபர் பண்ணுறாங்க. அதனால தான் வி நீட் டு மேனேஜ் த அவைலபிள் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம வாட்டரை சேவ் பண்ணுறதுனா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். What is rainwater harvesting? The process of collecting rainwater from the rooftop of the building is called rainwater harvesting. நம்மளோட ரூஃப்னா மேலே, கூரைக்கு மேலே, ரூஃப்க்கு மேலே இருக்க வாட்டரை ரெயின் வரும்போது அந்த வாட்டரை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். In this system, rainwater is stored into a storage tank. ஸோ வர வாட்டரை ரெயின் வரும்போது ரூஃப் மேலே விழுற வாட்டரை கலெக்ட் பண்ணி அது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்குக்கு சென்ட் பண்ணுவாங்க ஃபார் லேட்டர் யூஸ். அதே மாதிரி நம்ம ஓப்பன் சோர்ஸ் மற்ற ஹவுஸ்க்கு வெளியில் இருக்கிற மற்ற ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க வாட்டரையும் நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கலாம். So rainwater available in open sources around the buildings may also be recharged into the ground. So அந்த வாட்டரையும் ஹவுஸ்க்கு வெளியில் இருக்கிற சரௌண்டிங் வாட்டரையும் நம்ம கலெக்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் ரீசார்ஜ் பண்ணி வைக்கலாம். ரீசார்ஜ்னா கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸஸ். It is another method of rainwater harvesting. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்க வாட்டரை கலெக்ட் பண்ணி வைக்கிறதும் இட் இஸ் another method of rainwater harvesting. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட்னா நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இட் ஹாஸ் மேட் இட் மேண்டிட்டரி ஃபார் ஆல் ஹவுசஸ் அண்ட் பில்டிங்ஸ் இன் த ஸ்டேட். மேண்டிட்டரினா ரொம்பவே கண்டிப்பாக, இட்ஸ் அ ரூல், கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மேண்டிட்டரியாக பண்ணணும் அப்படின்னு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹவுஸும் பில்டிங்ஸும் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஃபெசிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் சி வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இந்த ரெயின் வாட்டரை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுனால வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேன் ரெடியூஸ் த ஃப்ளட்டிங் இன் சிட்டிஸ். ஃப்ளட் வர்றதை தடுக்கும். அடுத்தது சாயில் லாஸ் ஆகிறத தடுக்கும். ரெடியூஸ் டாப் சாயில் லாஸ், மேலே இருக்க சாயில் வந்து லாஸ் ஆகிறத தடுக்கும். ஃப்ளட்டு வந்தால் தான் சாயில்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஃப்ளட்டே வராததுனால சாயில் லாஸ் வந்து தடுக்க முடியும். கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். கிரவுண்ட் வாட்டரை வந்துட்டு கன்சர்வ் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். இம்ப்ரூவ் த பிளான்ட் க்ரோத். பாருங்கள், இங்கே நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இங்கே அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிறையா இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் நல்லா க்ரோ ஆகும். மேலே இருக்க சாயில் எரோஷன் ஆகாமல் தடுக்கும். வாட்டர் லெவல், கிரவுண்ட் வாட்டரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அட்வான்டேஜஸ். 22 மார்ச்சை தான் வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவிட்டி, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, ப்ரஷிங், பேத்திங்,
வெசல் க்ளீனிங், வாஷிங் டாய்லெட்ஸ், க்ளீனிங் த ஃப்ளோர் எல்லாத்துக்கும் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதில் எதில் நிறைய வாட்டர் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியாக you have to do it. Next one we'll see about the farm ponds. Another water management is ஃபார்முக்கு தேவையான வாட்டரை பாண்ட் மூலியமாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஃபார்ம் பாண்ட். A farm pond is a structure dug out on the earth. டக்னா குழி வெட்டுறது, டக். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் இருக்கலாம். ரெயின் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் இட். ஸோ வர ரெயின் வாட்டர் வந்துட்டு இந்த பாண்டில், இந்த குழியில், அதாவது இந்த பெரிய டக் அவுட் ஸ்பேஸில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும், which can be used for irrigation purposes. இரிகேஷன்னா ஃபீல்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாண்டை சுற்றியும் இதுதான் பேர் ஸ்மால் பண்ட் அப்படின்னா வால், ப்ரொடெக்டிவ் வால். வாட்டர் வந்துட்டு பாண்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கரைக்கு பேர் வால். அ ப்ரொடெக்டிவ் வால் மேடப் ஆஃப் ஸ்டோன்னால் பண்ணலாம் அந்த வாலை, இல்லைன்னா சாயில் வச்சும் கரை மாதிரி பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்ட் பண்ட். A small bund which prevents erosion on the banks of the pond. சாயில் வந்து வாட்டர் வந்து லீக் ஆகி வெளியில் போகாமல் தடுக்கிறதுக்காக இந்த ஸ்மால் பண்ட் வந்துட்டு இந்த பாண்டை சரவுண்ட் பண்ணி இருக்கும். The size and depth of the pond depends upon the type of soil and water requirement of the farmer. ஃபார்மருக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பாண்டை க்ரியேட் பண்ணலாம். It also depends upon the types of the soil. And also அதோட யூஸ்க்கு தகுந்த மாதிரியும் இந்த டெப்த் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி எக்ஸ்கவேஷன்னா டிக் பண்ணுறதுக்கு வேணுங்கிற காஸ்ட் பொறுத்தும் வந்துட்டு இந்த பாண்டோட சைஸ் வந்து டிபெண்ட் ஆகும். வாட்டர் இஸ் கன்வே டு ஃபீல்ட்ஸ் மேனுவலி. ஸோ பாண்டில் இருக்க வாட்டரை மேனுவலானா ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸ், ஹியூமனோட ஃபிசிக்கல் எஃபர்ட்னால எடுத்து போர் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க இரிகேஷனுக்கு, இல்லைன்னா மோட்டார் வச்சு பம்ப் பண்ணுவாங்க, ஆர் தே கேன் டூ போத். இந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம் பாண்டில் இருந்து வாட்டரை வந்துட்டு ஃபார்மிங் பர்பஸ், இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீல் சி அபவுட் த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ வேஸ்ட் வாட்டரை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணி வெளியில் போகிற வாட்டர் எல்லாமே வேஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம். எந்த ஆக்டிவிட்டீஸ்னாலலாம் இந்த யூஸ்டு வாட்டர் எப்படிலாம் கிடைக்குதுன்னா, ஆஸ் டொமஸ்டிக் பர்பஸ், டொமஸ்டிக்னா ஹவுஸ்லேருந்து வர வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் சொல்கிறோம். திஸ் வாட்டர் ஹாஸ் பீன் யூஸ்ட் ஃபார், இந்த வாட்டர்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, லாண்ட்ரி, பேத்திங், டிஷ் வாஷிங், டாய்லெட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ். வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் ரெயின் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணாமல் பாண்ட்ஸில் பொல்யூட்டன்ஸ்லாம் நிறையா அதில் போய் ரெயின் வாட்டரில் மிக்ஸ் ஆகி அது வந்து ஓஷனில், லேக்ஸில், ரிவர்ஸ்லலாம் போய் ரீச் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், வேஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ பொல்யூட்டன்ஸ்னால் எந்த கெமிக்கல்ஸ், அன்வான்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் கண்டாமினேட் த வாட்டர். எதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் திங்ஸ், எதெல்லாம் கெமிக்கல் வேஸ்ட், அன்வான்ட் கெமிக்கல்ஸ் இல்லை மற்ற மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் போய் வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பொல்யூட்டன்ஸ். த கோல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எதுக்காகனா, க்ளீனாக வைக்கணும் வாட்டரை அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் த வாட்டர் பாடிஸ் அண்ட் so that it can be reused. ஸோ எதுக்காக இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம்? ஏன்னா வாட்டரை க்ளீனாக வைக்கணும், வாட்டர் பாடிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், மறுபடியும் திருப்பி அந்த வாட்டரை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இட் மஸ்ட் ஆல்சோ வாட்டர் ஷுட் பி cleaned before it flows into the ocean, lakes and rivers. ஸோ ஓஷன், லேக், ரிவருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். So now we'll see about the wastewater treatment. Wastewater treatment வந்து 3 stages: physical treatment, chemical treatment and biological treatment. physical அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி, பெரிய பெரிய சீவ் மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கும், ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் வெளியில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன்.
செடிமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஆடிங் கவுடங் அண்ட் பவுடர் அண்ட் பாக்டீரியா. கவுடங், பவுடர், பாக்டீரியாலாம் யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. செடிமெண்டேஷன்னா ஃபார் அ லாங் டைம் அது வந்துட்டு செடிமெண்டேஷன், ஒரு வாட்டரை வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபார் அ லாங் பீரியட் ஒரே இடத்துல வச்சுட்டே இருந்தால் சால்யுபிள் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கீழே தங்கிடும், மேலே வந்து பியோர் வாட்டர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் செடிமெண்டேஷன். ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் 3 ஸ்டெப்ஸ்: ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாருங்கள், திஸ் இஸ் த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டயக்ராம். திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் சென்டர். ஃபஸ்ட்டு இம்பியூர் வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்துட்டு இங்கே இந்த ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர்லேருந்து தே வில் பாஸ் த்ரூ த ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ். ஸ்க்ரீனிங் ஸ்டேஜ்னால் பெரிய பெரிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம், இன்சால்யுபிள் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜில் they do the filtration process, and then the secondary treatment stageல sedimentation process பண்ணுவாங்க. லாஸ்ட் ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜில் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வர வாட்டரை வந்துட்டு ரிவரில், லேக்கில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்? வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு க்ளீன் என்விரான்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. நம்மளுக்கு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட் க்ளீனாக இருக்குது, வாட்டர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது, நோ வாட்டர் பொல்யூஷன். அதனால் வாட்டர் பொல்யூஷன் இல்லைன்னா வாட்டர்னால் வர டிசீசஸ் வராது, ப்ரிவெண்ட் வாட்டர் போர்ன் டிசீசஸ், அண்ட் ஆல்சோ என்ஷூர்ஸ் தட் தெர் இஸ் அடிக்குவேட்னா இனஃப், தேவையான வாட்டர் ஃபார் இரிகேஷன் பர்பஸ்க்கு தேவையான வாட்டர் இருக்கிறத என்ஷூர் பண்ணுது. நெக்ஸ்ட் we see about the desalination of sea water. டீசாலினேஷனுங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். ஆர்டிஃபிஷியல்னால் மேன்மேட் ப்ராசஸ். என்ன பண்ணுவாங்க மேன்மேட் ப்ராசஸ்? சலைன் வாட்டர்னால் நிறையா சால்ட் வாட்டர், அதாவது சீயில் இருக்க வாட்டர், ஓஷனில் இருக்க வாட்டர், நிறைய சால்ட் இருக்க வாட்டரை சலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த சலைன் வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறத பேர் தான் டீசாலினேஷன். சால்ட் வாட்டரை ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா அதுக்கு பேர் டீசாலினேஷன். த காமன் டீசாலினேஷன் ப்ராசஸஸ் ஆர், என்னென்ன ப்ராசஸ் டீசாலினேஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னா 2. What are they? Distillation and reverse osmosis. Distillationna நம்ம வாட்டர் சைக்கிளில் ஃபஸ்ட்டு சன்னுனால் வாட்டர் வந்து ஹீட் ஆகுது, ஹீட் ஆகி எவாப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ எவாப்ரேஷனும் அதுக்கப்புறம் மேலே அட்மாஸ்பியருக்கு மேலே போனால் கூல் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் கண்டென்சேஷன். ஸோ எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் சைட் பை சைட் அட் அ டைமில், ஒரே டைமில் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்டிலேஷன். ஸோ டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்மளுக்கு பியோர் வாட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் அபவுட் த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்ணுவாங்க. செமி பர்மியபிள் அப்படின்னா பார்ஷியலி அலோவ் வாட்டர் டு பாஸ் த்ரூ இட், கொஞ்சமாக தான் அலோவ் பண்ணும். அதில் இருக்க சால்ட்ஸ், மினரல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு தடுத்துரும் அந்த மெம்பரேனால். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட் கிளாத், காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சமாக வாட்டர் வந்து பாஸ் ஆகும், வெளியில் வரும். ரிமைனிங் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு சால்யுபிள் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் மேலே ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றுடும், அது வராது. ஸோ அதுலேருந்து பியோர் வாட்டர் தான் வெளியில் வரும். ஸோ தட் இஸ் கால்ட் செமி permeable membrane. ஸோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபோர்ஸிங் வாட்டர் அண்டர் ஹை ப்ரெஷர் த்ரூ அ செமி permeable membrane. Tiny pores in membrane allow water to pass but exclude most of the salt and minerals. Salt, minerals எல்லாத்தையும் அனுப்பாது, ஒன்லி டைனி போர்ஸ். டைனி போர்ஸ்னால் டைனி ஓட்டை தான் இருக்கும், அந்த டைனி போர்ஸ் வழியாக ஒன்லி த பியோர் வாட்டர் வில் பி சென்ட் அவுட். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் வி யூஸ் த செமி permeable membrane. ஸோ ஓஷன் வாட்டரை என்ன பண்ணுவோம்? ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஃபில்டர்ஸ் ஆர் ரிமூவ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ். மேலே இருக்கிற தேவையில்லாத சாலிட் பார்ட்டிகல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மெம்ப்ரேன், செமி permeable membrane வழியாக இம்ப்யூரிட்டிஸ், மினரல்ஸ், சால்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி வி கெட் த பியோர் வாட்டர் வித் சம் மினரல்ஸ். ஸோ இங்கே வந்து கண்டிஷனிங் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணுறது மூலயமா மினரல்ஸ் வந்துட்டு மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ தட் வி கெட் பியோர் ட்ரிங்கிங் வாட்டர், குட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். இப்படி தான் சால்ட் வாட்டர், ஓஷன் ஆர் சீ வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டரை வி கேன் obtain.
So remaining water pollution we'll see in the next class. So your homework is Science Term 2 Unit 2 Water. This is the part 2 homework. You should write one question, answer briefly. Then the second question, what is desalination? Desalination is an artificial process of converting saline water, அதாவது sea water, into fresh water. Fifth topic, answer in detail. First question, write the advantages of rainwater harvesting. Advantages of rainwater harvesting are: rainwater harvesting can reduce flooding in the cities. Second point, rainwater harvesting can reduce topsoil loss. Third point, groundwater level can be increased. Next point, groundwater can be conserved. Last point, it can improve plant growth. So all these you'll be writing in your subject note. So that's all for today's class. Thank you. Have a great day.